என்னடா இது? எவனோ எதையோ மந்திரிச்சு சுட்டி போட்டு வச்சிருக்கிறானா? ஆனா பழம் பாக்குறதுக்கு நல்லா இருக்குதே. டபக்குன்னு எடுத்து வாயில போட்டுக்கிட்டா ஜாலியாத்தான் இருக்கும். ஆனா இப்படி சுத்தி போட்டத எடுத்து சாப்பிடக்கூடாதுன்னு அம்மா சொல்லி இருக்குது. தொட்டுடக்கூடாதுன்னு சொல்லி இருக்குது. நோய் வருமா, தொடக்கூடாதுன்னு சொல்லி இருக்குது. தொடலாமா வேணாமா? கொஞ்சம் ஆசையாத்தான் இருக்கு. வேணாம். அம்மா திட்டும். வேணாம். சரி நான் போறேன். இதெல்லாம் மந்திரிச்சு இதெல்லாம் தொடக்கூடாதுன்னு சாமி. நாங்க எங்க வீட்டுல ரோல்ஸ் ராய்ஸே வச்சிருக்கோம். 3 கார் இருக்கு. கொன்னு விடுவேன். ஆடிக்கார அமைஞ்சு கடையில போய் ஓட்டுங்க, அமேசான் காட்டுக்குள்ள வராதீங்க. என்ன கார் இது? ஆடிக்காரா? சும்மா நீங்க உங்க ஆடிக்கார வச்சுக்கிட்டு பீத்திக்கிட்டு வந்துட்டீங்க இந்த ரோட்டுக்கு. இந்த ரோட்டுக்குள்ள எல்லாம் ஆடிக்கார்லாம் வரக்கூடாது. எங்க ரோல்ஸ் ராய்ஸ் மட்டும் தான் ஓடணும். பாத்துக்கங்க. இன்னொரு தடவை இந்த பக்கம் வாங்க சொல்றேன். வாடா, எழுந்ததே லேட்டு. சீக்கிரம் போய் ஒரு குளியல் போட்டுட்டு டக்குன்னு ஸ்கூலுக்கு கிளம்பணும். ரொம்ப மூழ்கி குளிக்காத. சும்மா காலா குளியல் குளிப்போ. சீக்கிரம் வா, துணி வேற துவைக்கணும். அந்த துணி துவைச்சிட்டு போயிடலாமா? ஏய் நைஸா அப்படியே விட்டு போயிடலாம். வாடா, அம்மா வந்து துவைச்சிக்கோ. இல்ல வேணா துவைச்சிடலாம். நீ சொன்ன பேச்ச கேளு. அக்கா வந்து நான் தான் பண்ணணும் எல்லாம். நீ எங்க பண்ண போற? துணியை துவைச்சு நல்லா அலசணும். மாதிரி அலசுனாதான் அழுக்கு போகும். அம்மா சொல்லி கொடுத்துச்சு. நல்லா அலசி துணியை காய போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லி இருக்குது. வெள்ளை சட்டை. நாளைக்கு வெள்ளிக்கிழமை யூனிஃபார்ம் ஒயிட் ஷர்ட்ல துணியை துவைச்சு போட்டுட்டு போயிடலாம். அம்மா அம்மா இங்க பாரு, இந்த பக்கத்து வீட்டு மாமா இல்ல, நான் கால் வழியா சுச்சு போயிட்டேன்னு என்ன அடிக்க வராருமா. இங்க பாருமா, கால்ல எல்லாம் சுச்சு பட்டுருச்சுமா எனக்கு. ஒசக்கட்டு பையல, இனிமே என் பிள்ளை அப்படி சொல்லுவேன். பாவம் குழந்தை 2 வயசு கூட ஆகல. சுச்சு போனா உனக்கு என்னடா? என்ன ஓமடிலியா போனா? டேய் தம்பி, அவனை கீழே இறக்கி விட்டுட்டு என்னையும் கூட்டிட்டு போடா. என்ன உப்பு மூட்டை ஏத்து. என்னடா இப்படி என்ன ஏமாத்துற? விட மாட்டேன் இன்னைக்கு. உன் பின்னாடியே ஓடி வந்து உப்பு மூட்டை உன் மேல ஏறிக்கிறனா இல்லையா பாரு. குடி இன்னைக்கு 1 இல்ல 2 பாத்துருவோம் உங்ககிட்ட. பாத்துக்கிறேன் இரு. வை 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 ராஜா வை. இத வந்துட்டேன். தூக்கி வச்சனா உன்ன எப்படி என் சாமர்த்தியம். என்னடா இது? எவனோ எதையோ மந்திரிச்சு சுட்டி போட்டு வச்சிருக்கிறானா? ஆனா பழம் பாக்குறதுக்கு நல்லா இருக்குதே. டபக்குன்னு எடுத்து வாயில போட்டுக்கிட்டா ஜாலியாத்தான் இருக்கும். ஆனா இப்படி சுத்தி போட்டத எடுத்து சாப்பிடக்கூடாதுன்னு அம்மா சொல்லி இருக்குது. தொட்டுடக்கூடாதுன்னு சொல்லி இருக்குது. நோய் வருமா, தொடக்கூடாதுன்னு சொல்லி இருக்குது. தொடலாமா வேணாமா? கொஞ்சம் ஆசையாத்தான் இருக்கு. வேணாம். அம்மா திட்டும். வேணாம். சரி நான் போறேன். இதெல்லாம் மந்திரிச்சு இதெல்லாம் தொடக்கூடாதுன்னு சாமி. இந்த பெருமாள் கோயில்ல ஓவரா பட்டையா நாமம் போட்டு விட்டுறானுங்க. சோப்பை போட்டு நல்லா தேய்ச்சிட்டு வான்னு சொல்லுச்சு எங்க அம்மா. சோப்பு நொர வருதா பாருங்க. இப்ப இருக்க தண்ணிக்கு எங்கெங்க நொர வருது. ஏதோ ரொம்ப தேய்ச்சு குளிக்க வேண்டி இருக்குது. இவ்வளவு தேய்ச்சா என் உடம்பு என்னத்துக்கு ஆகுது? ரொம்ப முடியலைங்க. கை வேற வலிக்குது. யாருன்னா வந்து தேய்ச்சி விடுங்களேன்டா. டேய், நான் தேய்ச்சி முடிச்சு ஃப்ரெஷ்ஷா திருப்பி சந்தனம் வச்சு நீங்க நாமம் போடுறதுக்குள்ள பெருமாளுக்கு நேரம் ஆயிடும்டா. பெருமாளே நீ தான் காப்பாத்தணும். என் கதையை கொஞ்சம் கேளுங்களேன். அடுத்த வருஷம் ஒலிம்பிக்ஸ்ல என் பேரை கொடுத்துட்டாரு எங்க மாஸ்டரு. நான் என்னெல்லாம் பண்ணுமா தெரியுமா? அதுக்குள்ள இப்படி ஜாயிங்னு இருக்கிற மாதிரி கத்துக்கணுமா. அதுக்கப்புறமா லாங் ஜம்ப் பண்ணணுமாங்க. எவ்வளவு எக்கி நான் வந்து எடுக்க முடியுமோ அவ்வளவு எக்கி எடுக்கணுமா. இப்பவே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா பாத்துக்கங்களேன். ரொம்ப பிராக்டிஸ் பண்ணாலும் காலு பிட்டி எல்லாம் வலிக்குது. என்ன சொல்றீங்க? அதோ நிக்கிறாரு பாருங்க, அவர்தான் எங்க மாமனாரு. குடும்பத்தோட எப்படி ஜாலி பண்றாங்க பாருங்க. நான் மட்டும் வேலைய பண்ணணும். இந்த மாதிரி கல்ல மண்ண பெரட்டி புல்லெல்லாம் கொண்டு போய் அவங்களுக்கு போடணும். என் தலைவிதி இப்படி இந்த வீட்டுல வந்து மாட்டிக்கிட்டேங்க. என் கதையை கேட்டீங்கன்னா உங்களுக்கு அழுதியா இப்படி ஒரு வீட்டுல வந்து மாட்டிக்கிறத விட கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாம். என்ன சொல்றீங்க? பாருங்க, கால புக்கு போட்டு பாருங்க. பாக்கவே மாட்டேங்கிறேன். கேர்ள் ஃபிரெண்ட் வந்துட்டான்னு என்ன அவாய்ட் பண்ற பத்தியா? இங்க பாருண்ணா, கால்ல புக்கு போட்டுருக்குது. எனக்கு கொஞ்சம் சாப்பாடு பசிக்குது. மாத்திரை கொடுடா. கால்ல புக்கு போட்டுருக்குல்ல. எப்ப என்ன பாப்ப? அவளையே பாத்துருந்தா எப்ப என்ன பாத்துருக்கு? வேலையை பாருண்ணா. ரொம்ப பண்ண நேற்று வந்து மாலா கிட்ட போட்டு கொடுத்துருக்கேன். ஆமா, யானை அழகரும் சொக்கரும் ஏறும் யானை. எங்க அம்மா சொல்லிச்சு, இந்த மனுஷ பயிலுங்க எல்லாம் நம்ம மேல அம்பாரி ஏறுவானுங்க. நீ அவனுங்க வந்தா விடாத, நீ அவனுங்க மேல ஏறி அப்படின்னு பாடு. விடாத அவன. கீழே இறங்காத. அவன் அப்படிதான் சொல்லுவான். போட்டு ஒரே போட்டு மேல ஏறி மூவ் பண்ண சொல்லு. மூவே பண்ண மாட்டேங்கிறான். ஏய், நாங்கெல்லாம் மட்டும் எவ்வளவு அழகா ஆடி போவோம். நீ போய உன் மேல ஏறதுக்கு எனக்கு எவ்வளவு ஆசையா இருக்கு.
தொப்பி வேற போட்டுருக்காங்க பாரு. தொப்பி ஒரு பேரு இவனுக்கு.